வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கருடைய ஒரு டீட்டெயிலான என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்குறோம். ஸ்பீக்கர் பர்ன் ஆகிறதுக்கான காரணங்கள் எப்படி எப்படி எல்லாமே வேவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுவுமே காயில் போனது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்பீக்கர் பர்ன் ஆகிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்பீக்கரில் சடனாக வந்துட்டு சவுண்ட் வராமல் போச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பீக்கர் பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம். ஓகேங்களா? ஆனால் ஸ்பீக்கர் பர்ன் ஆகிறதுக்கான என்ன ரீசன், அதே மாதிரி ஓவர் வாட்டேஜ்னால கருகி போச்சுங்களா, இல்லை என்ன கான்செப்ட்னால கருகிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீக்கர் பர்ன் ஆகிற ரீசன்ஸை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஏன் ஆகுது, ஆம்ப்ளிஃபையரோட என்ன சம்மந்தம் இருக்குது, அதே மாதிரி வாட்டு ஓம்ஸு. ஸோ இந்த கிளிப்பிங்கை பற்றின ஒரு டீட்டெயிலான புரிகிற மாதிரி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு ஸ்பீக்கரில் இருக்க சேஃப்டி எப்படி பண்ணி எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஆகாது அப்படிங்கிறத காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்பீக்கருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு 3 விஷயம் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோனு. ஓகேங்களா? கோனு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வாய்ஸ் ஸ்கேல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ஸ்கேலு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே, செம்பு உள்ளே தெரியும். ஸோ அது அதே மாதிரி மேலே ஸ்பைடர் வரும். ஓகேங்களா? ஸோ கீழே மேக்னெட் வரும். ஓகேங்களா? கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மேக்னெட்டு. ஓகேங்களா? இது 100 வாட் ஸ்பீக்கரு, 10 இன்ச்சு 8 ஓம்ஸு. ஓகேங்களா? அட்டோஸ்து. ஓகேங்களா? ஸோ இப்போ வாய்ஸ் ஸ்கேல் தான் வந்துட்டு அந்த சவுண்டை வந்துட்டு க்ரியேட் பண்ண ஒரு முக்கியமான பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் ஸ்கேலில் ஒரு காப்பர் கம்பி வந்து பார்த்தோம்னா சுருண்டிருக்கும். அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? காப்பர் கம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் சுருண்டிருக்கும். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையரோட கரண்ட் அனுப்பும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு க்ரியேட் ஆகி கோன் வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேங்களா? அப் அண்ட் டவுன்ஸு கோன் வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேங்களா? கோன் இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் வந்து அப்போடு கீழேயும் மேலேயும் போகும். அதேமாதிரி உள்ள கோனில் பார்க்கும்போது இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் வந்து பார்த்தோம்னா அப்வேர்டு அண்ட் டவுன்வேர்டு மாறி மாறி வேலை செய்யும். ஓகேங்களா? அந்த கோன் மூவ் ஆகும்போது தான் சவுண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? சிம்பிளாக சொன்னால் இப்போ வாய்ஸ் ஸ்கேலு ஸ்பீக்கருடைய இன்ஜின் மாதிரி. ஓகேங்களா? இன்ஜின் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வெஹிக்கிள் மூவ் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் வாய்ஸ் காயில் வந்துட்டு டேமேஜ் ஆச்சு அப்படிங்கும்போது ஸ்பீக்கர் வந்துட்டு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் காயில் வந்துட்டு பர்ன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ காயில் பர்னிங்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் சிம்பிளாக. ஸ்பீக்கர் பர்ன்னா யூஸ்வலாக வாய்ஸ் காயில் வந்துட்டு டேமேஜ் ஆகிறது காப்பர் ஒயர் மேலே இன்சுலேஷன் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்பீக்கர் காயில் கட்டுறவங்களுக்கு தெரியும். இல்லை புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பீக்கரை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வாய்ஸ் ஸ்கேல் நம்ம புதுசாக வாங்கி நம்மளே கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைடில் எல்லாமே சுரண்டி விட்டு நைஃபை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சுரண்டி விட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்ய முடியும். ஏன் அப்படின்னா மேலே இன்சுலேஷன் கவரிங் கோட்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே சுரண்டி விட்டு நம்ம சால்டர் அயான் வச்சு நம்ம ஹீட் பண்ணி வந்து பார்த்தோம்னா சால்டர் வச்சு தான் நம்ம வாய்ஸ் ஸ்கேலுக்கு வந்து வெளியே எடுக்க முடியும். ஸோ அது அதிகமாக ஹீட் வந்தால் அந்த கோட்டிங் வந்துட்டு உருகி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்குது. அதேமாதிரி இல்லை அப்படின்னா ஒயர் வந்துட்டு கட் ஆகிரும். ஓகேங்களா? நீங்கள் நிறையா ஆம்ப்ளிஃபையரில் நிறையா ஸ்பீக்கர்ஸில் பார்த்துருக்கலாம். நிறையா ஸ்பீக்கர் நானும் பார்த்துருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். நிறையா இதில் கட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது எந்த இடத்துல கட் ஆகும்னா சப்போஸ் இந்த இடத்துல இதில் கட் ஆகிரும். ஓகேங்களா? அந்த வைப்ரேஷன் தாங்க முடியாமல் அப் அண்ட் டவுன்ஸு தாங்க முடியாமல் ஒன்று இந்த இடத்துலையே கட் ஆகிரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே கட் ஆகும் அப்படின்னா இந்த காப்பர் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 ஒயர் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல காப்பர்லேருந்து வாய்ஸ் காயிலேருந்து இந்த இடத்துல 2 ஒயர் நம்ம ஜாயின் அடிப்போம். ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 பக்கமும் ஜாயின் அடிப்போம். இல்லை இந்த இடத்துல கட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல கட் ஆகி நம்ம உள்ளே போயிடும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கட் ஆகும். ஓகே, இந்த உள்ள ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நிறைய கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நிறையா ஆம்ப்ளிஃபையர் நான் பார்த்துருக்கேன், ஸ்பீக்கர்ஸும் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல கட் ஆகும். ஸோ நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதான் ஸ்பீக்கர் பர்ன் ஆகுது. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்பீக்கர் பர்ன்னா அவசியமாக வந்து பார்த்தோம்னா ஃபயர் வரணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வாய்ஸ் காயில் தான் வந்து ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரு எப்படி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வாய்ஸ் காயில் வந்துட்டு ரீகாயிலிங் பண்ணுது. ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் ரீகாயிலிங் பண்ணது என்ன தான் நீங்கள் வந்துட்டு காப்பர் அது இதுன்னு போட்டு ரேட் அதிகமாக போட்டு நம்ம காயில் கட்டினாலுமே அது ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா தாங்கும். ஓகேங்களா? அது கட்டினவங்களுக்கு தெரியும். இதுதான் உண்மையும் கூட. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ஃபெட்டு போட்டு நம்ம வேலை ஒரு 10 இன்ச்சில் ஒரு 2 ஃபெட்டு போட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு மீடியமான வால்யூம் வச்சு தான் நம்மளால் கேட்க முடியும். அதிகமாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக காயில் வந்துட்டு ஹீட் ஆகிரும். ஓகேங்களா? இது உண்மை.
எனக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ரீகாயிலிங் எந்த ஸ்பீக்கர் பண்ணாலும் சரி, பழையபடி நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி அடுத்த டைம் நீங்கள் ரீகாயிலிங் பண்ண வாட்டி யூஸ் பண்ண முடியாது. இது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதிக வால்யூம் வச்சு ட்ரைவ் பண்ணும்போது பழையபடி நீங்கள் வச்சு ட்ரைவ் பண்ண மாதிரி இதில் ட்ரைவ் பண்ண முடியாது. பேஸாக இருக்கட்டும், நார்மல் மிட் ரேஞ்சில் நம்ம லைட்டாக பேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்பயுமே லைட்டாக தான் நீங்கள் வந்துட்டு வால்யூம் நாப் வந்துட்டு திருடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கான்செப்ட். நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் பிடி வந்துட்டு ஆல்ட்ரேட் பண்ணி பேஸை குறைச்சி, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஸ்பீக்கரை காப்பாற்ற முடியும். நீங்கள் லாங் டேஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே ரீகாயிலிங் பண்ண ஒரு ஸ்பீக்கரை இதை பற்றி நான் தனியாகவே பேசுகிறேன், பட் இதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரீகாயிலிங் பண்ணது மீடியம் வால்யூமில் வச்சு தான் நம்ம கேட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாங் டேர்மில் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த கிளிப்பிங்கை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு தனியாக ஒரு டீட்டெயிலான வீடியோவே நான் போட்டுட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சின்னதாக ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு இது. நிறைய பேர் பெரிய ஆம்ப்ளிஃபையரில் ஸ்பீக்கர் வந்துட்டு பேர்ன் ஆகும். அது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக சின்ன ஆம்ப்ளிஃபையர் கூட ஸ்பீக்கர் பேர்ன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, வால்யூம் மேக்ஸிமைஸுக்கு மேலே புஷ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ஆம்ப்ளிஃபையருக்கு க்ளீன் சிக்னல் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஓகேங்களா? சிக்னல் டாப் அண்ட் பாட்டமு கட் ஆகும். இதுதான் கிளிப்பிங்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? நார்மல் சிக்னலு ஸ்மூத் வேவில் வரும். அந்த கிளிப்டு சிக்னல் வந்து பார்த்தோம்னா ஸ்கொயர் வேவ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சிக்னலு வாய்ஸ் காயிலில் எக்ஸ்ட்ரா ஹீட்டை வந்து பார்த்தோம்னா உருவாக்கும். அதுக்கு ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கும்போது இந்த மாதிரி காயில் பேர்ன் ஆகும். இதுதான் விஷயம். அதனால் ஸ்பீக்கர் பேர்ன் ஆகிறதுக்கு வாட்ஸ் மட்டும் ரீசன் கிடையாது. ஓகேங்களா? ஒரு டிஸ்டார்ஷனோட வர ஒரு ஆடியோ சிக்னலும் வந்து இது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். நம்ம லாங் டைமில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அப்போது அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது ஹை வால்யூம் வைக்கிறது. ஓகேங்களா? ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ் பவரை ஹேண்டில் பண்ணும். கண்டினியூஸாக ஃபுல் வால்யூம் வச்சு ட்ரைவ் பண்ணும்போது ஹீட் அக்யூமுலேட் ஆகிரும் கண்டிப்பாக. இந்த இடத்துல 2 காயிலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஹீட் ஆகி கருகிரும். கண்டினியூஸாக நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் அக்யூமுலேட் ஆகிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைக்கை வந்து 120 கிலோமீட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஓட்டுறது வேறு, 120 கிலோமீட்டரை 5 ஹார்ஸ் ஓட்டுறது வேறு. ஓகேங்களா? ஸ்பீக்கருக்கும் அதே லாஜிக் தான். எவ்வளோ தான் நீங்கள் ஆர்எம்எஸ் பவர் போட்டு நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலுமே ஓரளவுக்கு தான். ஓகேங்களா? ஹீட்டு வெளியில் போகிற ஸ்பீடை விட ஜென்ரேட் ஆகிற ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டேமேஜ் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன தான் ஸ்ப்ளெண்டர் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டரு கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இன்ஜின் ஃபால்ட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அதேமாதிரி ராங்கான ஒரு ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் பண்ணுறது. அது எப்படி அப்படின்னா, பேஸ் ஃபுல்லாக வர மாதிரி, இல்லை ட்ரிபிள் ஃபுல்லாக வர மாதிரி லவுட்னஸ் ஆன் பண்ணுறது. இந்த பேஸ் பூஸ்ட் எல்லாமே கண்டினியூஸான ரன்னிங் டைமில் ஆன் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாமே டேஞ்சரான ஒரு செட்டப் தான். ஏன்னா பர்டிகுலராக பேஸ் ஃப்ரீக்வன்சியில் ஸ்பீக்கரை வந்து அதிகமாக ஒர்க் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது கோன் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஹெட்ஸு சப்வூஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80 ஹெட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு செகண்டுக்கு 80 தாட்டி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரணும். ஸோ அப்படிங்கும்போது அது கோன் மூமெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஆம்ப்ளிஃபையர் மட்டும் கரெக்டாக பில்ட் பண்ணிட்டோம்னா போதுமானா கண்டிப்பாக கிடையாது. ஆம்ப்ளிஃபையருக்கு கரெக்டாக ட்ரைவ் பண்ணுற ஒரு டிரைவர் ஸ்பீக்கர் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆச்சுங்கும்போது தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணதுக்கு ஆனால் அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ஃபீல் வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுதான் நெசசரியான ஒரு அன்னெசரியான ஈக்குவலைசர் பூஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ரீசனாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி லோ ஓம்ஸ் லோடு கொடுக்குறது. லோ ஓம்ஸ் லோடு அப்படிங்கும்போது ஆம்ப்ளிஃபையரு மினிமம் 8 ஓம்ஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது 4 ஓம் ஸ்பீக்கர் எல்லாமே 5 சேனலுக்குமே 4 ஓம்ஸ் போட்டு சப்வூஃபரும் 4 ஓம்ஸ் போட்டு லோடு அடிக்கும்போது என்ன ஆகும்னா கரண்ட்டு டிமாண்ட் ஆகும். ஓகேங்களா? கரண்ட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆம்ப்ளிஃபையர் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். பவர் ஆம்ப்ளிஃபையருடைய ஹீட் சிங்க் எல்லாமே கொதிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? டிஸ்டார்ஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகிரும். அப்போது இன்டைரக்டாக ஸ்பீக்கரை டேமேஜ் ஆகலாம். ஓகேங்களா? அப்போது எப்பயுமே ஆம்ப்ளிஃபையருடைய ஸ்பெசிஃபிகேஷனை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு டெக்னீஷியன் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி தராங்க அப்படின்னா 8 ஓம்ஸ் லோடு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் பட்சத்தில் 8 ஓம்ஸ் தான் நீங்கள் போடணும். நீங்கள் பாட்டில் என் கையில் இதாக இருக்குது அப்படிங்கும்போது 4 ஓம்ஸ் போட்டு லோடு அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கருக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஒரே இதாக போட்டு நீங்கள் அடிக்கும்போது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆகிரும். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பர்ன் ஆகிற ஸ்பீக்கர் சிம்டம்ஸ் எல்லாமே இது தான். மெயினாக நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்பீக்கர் பர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி சில சிக்னல்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை நல்லா நோட்டிஃபை பண்ணிக்கோங்க.
என்ன அப்படின்னா சவுண்டு இப்போது சாங் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த சாங் பாடிட்டு இருக்கும்போது சவுண்டு வந்துட்டு டிஸ்டார்ஷன் வரும். ஓகேங்களா? அது நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இத்தனை நாளாக கேட்டு திடீர்னு அந்த டைமில் கேட்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த சவுண்ட் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா பேஸு ஹெவியாக வைக்கும்போது, ட்ரிபிள் அதிகமாக வைக்கும்போது, வால்யூமும் மீடியம் இல்லாமல் மேக்ஸிமைஸ் பண்ணும்போது ஆரம்பிக்கும். ஸ்பீக்கர் வந்துட்டு திணற ஆரம்பிக்கும். டிஸ்டார்ஷன் கரன்னு லைட்டாக சத்தம் போட ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளால கண்டுபிடிச்சிக்கணும் வால்யூம் கம்மி பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அது மாதிரி கிராக்லிங் சவுண்டு வரும். பர்னிங் ஸ்மெல்லும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். உள்ளேயும் பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு காயில் போயிடுச்சு. ஓகேங்களா? எந்த இடத்துலையும் ஒயரும் கட் ஆகலை, எதுவுமே ஆகலை. இதில் வந்துட்டு காயில் ஸ்மெல்லு வந்துருச்சு. ஸோ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போதும் ஸ்பீக்கர் வந்துட்டு பர்ன் அவுட் ஆயிடுச்சு. சிக்னல் கொடுக்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. ஸோ அதனால் பர்ன் அவுட் ஆயிடுச்சு. அதேமாதிரி வால்யூம் கம்மியாகும். ஒவ்வொரு ஸ்பீக்கரில் நல்லா பாடிட்டுருக்கும். திடீர்னு நீங்கள் சிக்னல் அதாவது வந்து திடீர்னு நீங்கள் ஆஃப் பண்ணி போடும்போதோ இல்லை வந்துட்டு திடீர்னு ரன்னிங்லேயே திடீர்னு லைட்டாக வால்யூம் வந்துட்டு கம்மியான மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் ஆஃப் பண்ணி போடும்போது திடீர்னு நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அந்த டைமில் வால்யூம் கம்மியாகும் ஸ்பீக்கரில் பாடிட்டுருக்க ஸ்பீக்கரு. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சைன் தான். ஓகேங்களா? அதுவும் கண்டுபிடிச்சிக்கணும். அதேமாதிரி சவுண்டு இன்டர்மிட்டண்ட்டாக வரும். ஓகேங்களா? எந்த சவுண்டும் இல்லாமல் ஒரு நடுநிலையில் பாடுற மாதிரி வரும். அதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்பீக்கர் மியூட் ஆயிரும், சடனாக மியூட் ஆயிரும். அப்போவும் இதெல்லாமே சிம்டம்ஸ் தான். இது உடனே நீங்கள் வால்யூமும் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஸ்பீக்கர் பர்ன் ஆனதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஆகலாங்கிறதுக்கான வேஸையும் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஆகும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா நிறையா பேர் இருக்கீங்க ஆம்ப்ளிஃபையர் ஹெவியாக பண்ணிடுறது. பட் ஸ்பீக்கர் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக இல்லாமல் கூட மொக்கையான ஒரு ஸ்பீக்கர் போடுறது. ஏன்னா டெக்னீஷியன் 8 இன்ச் டு 10 இன்ச் வரைக்கும் போடலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 4 இன்ச்சு 6 இன்ச்சு போடுறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? 6 இன்ச்சு போடும்போது வால்யூம் கம்மியாக தான் வச்சு ட்ரைவ் பண்ணணும். 4 இன்ச்சு வைக்கும்போது ரொம்ப கம்மியாக வைக்கணும். ஓகேங்களா? லைட்டாக பாடுதா அந்த நம்ம காது கேட்குதா அந்த கண்டிஷனில் தான் நம்ம வைக்கணும். நீங்கள் பாட்டில் 8 இன்ச் வைக்கிற அளவுக்கு 4 இன்ச்சையும் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாட்ஸும் ஒரு முக்கியமான விஷயம். டிரான்ஸ்ஃபார்மருடைய வாட்டேஜ் எவ்வளோ வருதோ அதுக்கான லெவலுக்கான ஸ்பீக்கர் தான் போடணும். அதுக்கேற்ற மாதிரி பவர் ஆம்பை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நான் உங்கள் தனுஷ் ரைடர்ஸ். நான் உங்கள் மௌரியன். ஓகேங்களா? ஸ்பீக்கர் பற்றின ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாலேஜை கெயின் பண்ணுறது தானே. ஓகே, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எல்லாருமே கற்றுக்கிறது தான். ஸோ கற்றுத்தரனால நம்ம ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது. ஸோ அதனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? டயஃப்ராம் தானே வந்துடும். ஸ்பைடரு வாய்ஸ் கையில் உள்ள மேக்னெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. சிம்பிளான விஷயம் தான். பட்டு ப்ராக்டிக்கலாக வேலை பண்ணும்போது நிறையா விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் காயில் கட்டும்போது நிறைய வேஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு 10 டு 15 ஸ்பீக்கர் கூட வந்துட்டு காயில் கட்டிடுவேன். பட் ஆனால் அது பாடும். பட்டு நான் கேட்ட ரிசல்ட் வந்து நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ரிசல்ட் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது காயில் கட்டுறதுல இது அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. பட்டு பாடினா போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும். பட் அது பழைய ஸ்பீக்கர் எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புது ஸ்பீக்கர் கொண்டு வரது, ரீகாயிலிங் பண்ணி கொண்டு வரது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நான் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வரும் வீடியோவில் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான்.